ஸோ அடுத்தபடியாக இந்த ஓவலேஷன் அப்படிங்கிறது, அதாவது அந்த சினைப்பையிலிருந்து கருமுட்டை வெளியாகிறத எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு நிறைய ஆப் வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 28 டேஸ் சைக்கிள் எக்ஸாக்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம 75% உமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 28 டேஸ் சைக்கிள் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுறப்ப அவங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப் எல்லாம் இல்லாமல் நம்மளே எப்படி இந்த ஓவலேஷன் நடக்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கருமுட்டை வெளியாகிற டைமில் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து உங்கள் உடம்புலே நீங்களே தெரியும், ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். இப்போ வந்து அந்த ஓவலேஷன் நார்மலாகவே உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த ஓவலேஷன் டைமில் என்ன ஆகும்னா அதிகப்படியான வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், தின் சர்வைக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அடிவயிற்று பகுதியில் ஏதாவது வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு பெயின் வந்து இருக்கும். அது வந்து அந்த கருமுட்டை வந்து அந்த சினைப்பையிலேருந்து வெளியாகிறதுனால அந்த ஒரு பெயின் கூட இருக்கும். இது தவிர்த்து வேற என்னெல்லாம் இருக்கும்னா, இந்த கருமுட்டை வெளியானதுக்கு அப்புறம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஹார்மோனோட எஃபெக்ட்னால ஒரு வயிறு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ப்ளோட் ஆன மாதிரி இருக்கும், ஒரு நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரெஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து லைட்டாக ஒரு சிலருக்கு வந்து ஒரு 1 or 2 ஸ்பாட் ப்ளீடிங் கூட ஆகும். அது வந்து ஸ்பாட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இதை வச்சு ஓகே இது வந்து நம்மளோட ஓவலேஷன் டைம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து டெஸ்ட் ஏதாவது இருக்கான்னா 2 டெஸ்ட் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஓவலேஷன் கிட்டுன்னு அவைலபிளாக இருக்கும். இப்போ ஃபார்மசியில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் ஓவலேஷன் கிட்டு. இது எதுக்குன்னா இது வந்து நீங்கள் ஒரு யூரின் டெஸ்ட் தான். நார்மலாக ப்ரெக்னென்சியா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கார்ட் டெஸ்ட் பண்ணுவோம்ல, இதுவும் அந்த மாதிரி சேர்ந்தது தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அரௌண்ட் இப்போ உங்களுக்கு 28 நாள் சைக்கிள் அப்படின்னா ஒரு 14th டே மாதிரி ஓவலேஷன் நடக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 10th டேலேருந்தே டெய்லியும் மார்னிங் வந்து யூரின் சாம்பிள் வந்து அந்த கார்ட் டெஸ்ட்டில் வந்து நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ அது எப்படி வரும்னா நெகட்டிவ்னு டெய்லியும் இந்த நெகட்டிவ் காமிச்சிட்டே வரும். ஒரு டைமில் ஒரு பர்டிகுலர் டைம் அரௌண்ட் த டைம் ஆஃப் ஓவலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கோடு காமிக்கும். ஸோ அப்போ வந்து அது பாசிட்டிவ் டெஸ்ட்டுன்னு அர்த்தம். அப்போ என்ன மீன் பண்ணுதுன்னா, இப்போ பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா இந்த பாசிட்டிவ் வந்ததுலேருந்து ஒரு 24லேருந்து 36 மணி நேரம் கழிச்சு நமக்கு ஓவலேஷன் நடக்க போகுது. அதாவது அந்த ஓவலேஷனுக்கு தேவையான ஒரு ஹார்மோன் LH அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால நமக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறது மூலமாக கூட நம்ம வந்து அந்த டைமில் உடலுறவு கொள்வது மூலமாக நமக்கு ப்ரெக்னன்சி சான்சஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது தவிர்த்து இன்னொரு டெஸ்ட் வந்து நம்மளோட உடம்புல பேசல் பாடி டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தெர்மாமீட்டர் இருக்குது. அதாவது ரொம்ப மினிமல் சேஞ்சஸை கூட கண்டுபிடிக்கிற மாதிரி தெர்மாமீட்டர். இதில் வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனேவே பெட்லேருந்து எந்திரிச்ச உடனேவே உங்களோட டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ உங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் நீங்கள் டெய்லியும் மெஷர் பண்ணிட்டு வர ஒரு கட்டத்தில் அந்த ஓவலேஷன் ஆகிற டைமில் வந்து என்ன ஆகும்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் ஒரு 0.5லேருந்து 1 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து ஓவலேஷன் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம்.